ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. இந்த வீடியோவில் நம்ம தமிழில் பார்த்திங்கன்னா அதிகமாக பேசக்கூடிய ஒரு 15 சென்டென்சஸ் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி இங்கிலீஷில் பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப முக்கியமான சென்டென்ஸ். நீங்கள் தயவுசெய்து இந்த சென்டென்ஸ் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா மனப்பாடம் கூட பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் அப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கள், வார்த்தையை அளந்து பேசு. அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, உன் வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி பேசலாம்? அதை ரொம்ப சிம்பிள் தாங்க. என் கூட சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுடைய ஆன்சரை வாய் திறந்து பேசிகிட்டே வாங்க. உங்களால் முடிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடியே கமெண்ட்டில் உங்களுடைய ஆன்சர் நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. வார்த்தையை அளந்து பேசு அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து பேசுங்க பார்க்கும். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். உன் வார்த்தையை அளந்து பேசு. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், உன் வேலையை பாரு. உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, உன் வேலையை பாரு. எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்களா, மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு. நீங்கள் இங்கே இப்படி பார்க்கக்கூடாது. வேலை அப்படின்னா ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம், பாரு அப்படின்னா லுக் அப்படின்னு தானே சொல்லுவோம். ஏன் இந்த சென்டென்ஸ் அப்படியே மாறி இருக்கு? நீங்கள் தமிழில் இருக்கிற சென்டென்ஸை அப்படியே எக்ஸாக்டாக அப்படியே இங்கிலீஷில் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி இந்த சென்டென்ஸை பார்க்கக்கூடாது. இதுக்கு எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா மைண்ட் யுவர் பிஸ்னஸ் இப்படி தான் பேசணும். மைண்ட் யுவர் பிஸ்னஸ். உன் வேலையை பாரு. நெக்ஸ்ட் பாருங்கள், எனக்கு எப்படி தெரியும். எனக்கு எப்படி தெரியும்? எப்படி பேசலாம்? கேள்வியாக கேட்கும் பார்த்தீங்களா, எனக்கு எப்படி தெரியும்? சிம்பிள் தாங்க. ஹவு டு ஐ நோ. ஹவு டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும்? சேர்ந்து பேசுங்க. ஹவு டு ஐ நோ. எனக்கு எப்படி தெரியும்? இப்போ ஃபோர்த் பாருங்களேன், எனக்கு அவனை தெரியும். கேட்குறாங்க, உனக்கு அவனை தெரியுமா? டு யூ நோ ஹிம்? நான் சொல்கிறேன், எனக்கு அவனை தெரியும். நான் எப்படி பேசுவேன்? சூப்பருங்க. ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? என் கூட சேர்ந்து ஆன்சர் பண்ணுங்க, பேசுங்க. எனக்கு அவனை தெரியும். ஐ நோ அப்படின்னா எனக்கு தெரியும். அவனை அப்படின்னா ஹிம். ஐ நோ ஹிம். எனக்கு அவனை தெரியும். இப்போ இந்த சென்டென்ஸ் நான் அப்படியே நெகட்டிவாக எழுதியிருக்கேன் பாருங்களேன். எனக்கு அவனை தெரியாது. எனக்கு அவனை தெரியாது. ஐ do not know him. இந்த do not நம்ம don't அப்படின்னு பேசணும். ஓகேங்களா? I don't know him. I don't know him. எனக்கு அவனை தெரியாது. இப்போ நம்ம 5 சென்டென்ஸ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் இதே மாதிரி இருக்கிற நம்ம டெய்லியுமே பேசக்கூடிய ரொம்ப இம்பார்ட்டண்டான சென்டென்ஸை நம்ம இன்னொரு 5 பார்க்கலாங்க. இது எனக்கு வேண்டும். ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? பேசுங்க பார்க்கும். இது எனக்கு வேண்டும் அப்படின்னா I want this. ஐனா எனக்கு, want அப்படின்னா வேண்டும், this அப்படின்னா இது. புரிஞ்சிருச்சா? ஈஸியாக இருக்குதா? இப்போ சின்ன குழந்தைங்க பார்த்தீங்கன்னா இப்படி பேசுவாங்க, இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ரெண்டுக்குள்ள அந்த டிஃப்ரென்ஸ் புரிஞ்சிருச்சா? இதுதான் எனக்கு வேண்டும், இதுதான் அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? இது எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. This is what I want. This is what I want. நல்லா கவனிச்சுக்கோங்க. This is what அப்படின்னா இதுதான் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? I want அப்படின்னா எனக்கு வேண்டும். இது எனக்கு வேண்டும் அப்படின்னா I want this அப்படின்னு பேசணும். இதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னா This is what I want. This is what I want. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்களேன், நான் சொன்னதை செய். நிறைய நேரங்களில் இந்த சென்டென்ஸை நம்ம தமிழில் பேசுவோம். நான் சொன்னதை செய். சொல்லாதெல்லாம் செய்யாதான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நான் சொன்னதை செய் அப்படின்னா எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. Do what I said. நல்லா கவனிங்க. Do அப்படின்னா செய் அப்படின்னு அர்த்தம். What I said அப்படின்னா நான் சொன்னதை. நல்லா கவனிங்க. செட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ், சொன்னதை. பேசலாமா? Do what I said.
do what I said. நான் சொன்னதை செய். இப்போ இதே மாதிரி ஒரு சென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். நான் கேட்டதை கொடு. நான் கேட்டதை கொடு. எப்படி பேசலாம்? சூப்பங்க. நிறைய பேர் நீங்கள் பேசிட்டீங்க. குட். ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசணும்? கொடு. கொடுக்கிறதுக்கு என்ன சொல்ல இங்கிலீஷில்? கிவ். கிவ் வாட் ஐ ஆஸ்க்ட். கிவ் வாட் ஐ ஆஸ்க்ட். கிவ் வாட் ஐ ஆஸ்க்ட். நான் கேட்டதை கொடு. இப்போ இதே மாதிரி ஒரு சென்ஸ் இங்கே எழுதியிருக்கேன். நீ விரும்புகிறத செய். நீ விரும்புகிறத செய். எப்படி சொல்லலாம்? ட்ரை பண்ணுங்க. Do what you like. Do what you like. Do what you like. நீ விரும்புகிறத செய். எல்லோரும் சேர்ந்து பேசலாமா? இந்த 10 சென்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் மனப்பாடமாவது பண்ணி நீங்கள் என்ன பண்ணுங்கள்? பேசி பேசி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பாருங்களேன். இது எனக்கு வேண்டும் அப்படின்னா ஐ வாண்ட் திஸ். இதுதான் எனக்கு வேண்டும் அப்படின்னா திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். சொல்லுங்க. இதுதான் அழுத்தி பேசுகிறோம். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட். நெக்ஸ்ட் டைம் நான் சொன்னதை செய். டூ வாட் ஐ செட். நெக்ஸ்ட் டைம் நான் கேட்டதை கொடு. கிவ் வாட் ஐ ஆஸ்க்ட். ஃபைனல் பாருங்களேன். நீ விரும்புகிறத செய். டூ வாட் யூ லைக். இப்போ இதே மாதிரி இருக்கிற இன்னொரு 5 சென்ஸ் பார்த்தீங்கன்னா நான் அடுத்து கொடுக்க போகிறேன். அது ரொம்ப நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இங்கே இருக்கிற 5 சென்ஸ் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நமக்கு ஒருத்தங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட பேசக்கூடியது தான் இந்த 5 சென்ஸ். ஓகே, ஃபஸ்ட் டைம் பாருங்கள். உன்னை போல் யாரும் இல்லை. இதை நம்ம பேச்சு வழக்கில் உன்னை போல் யாரும் இல்லை அப்படின்னு பேசுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. ஆன்சர் தெரிஞ்சுன்னா என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் தயவு செய்து பேசிகிட்டே வாங்க. முடிஞ்சுன்னா எல்லா சென்டென்ஸ்க்கும் நீங்கள் பின்னாடியே கமெண்ட்டில் என் கூட சேர்ந்து நீங்கள் டைப் பண்ணிட்டே வாங்க. எப்படி பேசலாம் அப்படின்னா there is no one like you. there is no one like you. சேர்ந்து பேசுங்க. பொறுமையாக பேசுங்க. there is no one like you. there is no one like you. there is no one like you. உன்னை போல யாரும் இல்லை. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. இது எல்லாமே உனக்காக தான். இது எல்லாமே உனக்காக தான். எப்படி பேசலாம்? சிம்பிள் தாங்க. இட்ஸ் ஆல் ஃபார் யூ. ஃபார்னா காக அப்படின்னு நமக்கு தெரியும். இது எல்லாமே உனக்காக தான் அப்படின்னா இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இட்ஸ் ஆல் ஃபார் யூ. இது எல்லாமே உனக்காக தான். நெக்ஸ்ட்னு பாருங்கள். என்னை தவறாக நினைக்காதே. இதை நம்ம பொதுவாக நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னா என்னை தப்பாக நினைக்காத அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? எப்படி பேசலாம்? நம்ம அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த சென்டென்ஸை நம்ம அதிகமாக பயன்படுத்துவோம். தயவுசெய்து மனப்பாடமாவது பண்ணி வச்சு என்ன பண்ணுங்கள்? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக உங்கள் வாயிலிருந்து இந்த சென்டென்ஸை நீங்கள் தமிழில் பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா நீங்கள் அதை இங்கிலீஷில் பேசுகிறீங்க. என்னை தப்பாக நினைக்காதா அப்படின்னா டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. டோன்ட் மிஸ்டேக் மீ. என்னை தப்பாக நினைக்காதா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் உன்னை நம்புகிறேன். அதிகமாக நம்ம பேசுவோம். நம்மளை ஒருத்தவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம்? நான் உன்னை நம்புகிறேன். எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஐ பிலீவ் யூ. ஐ பிலீவ் யூ. ஐ பிலீவ் யூ. நான் உன்னை நம்புகிறேன். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள். நான் உன்னை நேசிக்கிறேன். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 15 சென்டென்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா? ஓகே, இந்த வீடியோ நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அகைன் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்து நான் தமிழில் ஒரு சென்டென்ஸ் சொல்லும்போதே நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷில் இந்த சென்டென்ஸ்க்குலாம் ஆன்சர் தெரியுதான்னு சொல்லிட்டு அகைன் இந்த வீடியோ ஃபர்ஸ்ட்லேருந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ ஃபைனலாக இந்த 15 சென்டென்ஸ்லேருந்து இங்கே நான் 2 சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் எழுதியிருக்கேன். இதுக்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். நீங்கள் தான் என்ன பண்ணணும்? உங்களுடைய ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லணும். இனிமேல் இது போல் நிறைய வீடியோஸில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.